हरिः ओम नमस्ते हस्तिशैलेश श्रीमणम्बुजलोचना शरणं त्वा प्रपन्नोऽस्मि प्रणतार्त्यहराच्युता वरदं विरुदाश्रितं श्रीनिधिं करुणानिधिं शरण्यं शरणं यामि प्रणतार्तिहरं हरिं रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं श्रुतिशतशिरः सिद्धमध्यापयन्ती स्वोच्छिष्टायां रजनिगलितं याबलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः அண்ணாவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கு என்னை விதியென்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, அசோகா குழும தொலைக்காட்சி நேயர்களே, அனைவருக்குமே அடியேனுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நமஸ்காரம். மாதங்களிலே சிறந்த மாதமாகிய பீடுடை மாதமாகிய மார்கழி மாதத்தினுடைய 20ஆம் திருநாள் இன்றைய தினம். சூடிக் கொடுத்த சுடற்கொடியான ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ததான திவ்ய பிரபந்தம் திருப்பாவை. திருப்பாவையினுடைய 20வது பாசுரத்தை இன்றைய தினத்தில் அனுபவிக்க இருக்கிறோம். கண்ணனம்பெருமாளையும் நப்பின்னை பிராட்டியையும் ஒரு சேர அனுபவித்த அந்த அனுபவம், ஆனந்தம், சந்தோஷம் நாம் நேற்றைய பாசுரத்தில் பார்த்தோம். இன்றைய பாசுரத்தை அனுபவித்து விடுவோம். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களிய துயிலாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலாய் செப்பண்ணமென் மூளை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன்மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் என்பது திருப்பாவை பிரபந்தத்தினுடைய 20வது பாசுரம். இன்றைய திருப்பாசுரத்திலேயும் கூட கண்ணனம்பெருமாளையும் நப்பின்னை பிராட்டியையும் ஒரு சேர மங்களாசாசனம் பண்ணுகிறார்கள். கண்ணா, நீ யார் தெரியுமா? அஜாயமானோ பகுதா விஜாயதே என்று சாஸ்திரமெல்லாம் சொல்லக்கூடிய பிறப்பு இல்லாத சர்வேஸ்வரனாகிய நீ இந்த திருவாய்ப்பாடியில் கண்ணனாக அவதாரம் பண்ணி இருக்கிறாய். தேவர்கள், அரசர்கள் மற்றுமுள்ளவர்கள் எல்லாம் எப்பொழுதாவது தங்களுக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்று சொன்னால் அந்த கஷ்டத்தை உன்னிடத்தில் சொல்லி காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள்.
அது மட்டுமல்ல, நீ அவர்களுக்கு கஷ்டம் வருகிறது என்பதை தெரிந்து கொண்டு அந்த கஷ்டம் வருவதற்கு முன்னமேயே அவர்களுடைய இடத்திற்கு சென்று அவர்களை அந்த துக்கத்திலே இருந்து, கஷ்டத்திலே இருந்து, வியசனத்திலே இருந்து காப்பாற்றக்கூடியவனாய் இருக்கிறாய். 33 அமரர்க்கு 33 கோடி தேவர்களினுடைய முன் சென்று அவர்களுக்கு முன்னே சென்று அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நடுக்கம், கப்பம், நடுக்கத்தை தவிர்க்கக்கூடிய, நீக்கக்கூடிய களியே மிடுக்குடையவனே துயிலாய் கண்ணா, நீ எழுந்திருக்க வேண்டும். செப்பமுடையாய், திரளுடையாய், நல்ல சக்தி படைத்தவனே, நன்றாக எதிரிகளை வாட்டக்கூடியவனே, செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா, எதிரிகளுக்கு பயத்தை உண்டு பண்ணி, அதைரியத்தை உண்டு பண்ணி, அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய எம்பெருமாளே விமலா துயிலாய், நீ திருப்பள்ளி உணர வேண்டும் என்று சொல்லி பள்ளி எழுச்சி சுப்பிரபாதம் பாடுகிறார்கள். நப்பிண்ணை பிராட்டியை பற்றி சொல்லுகிறார்கள். செப்பண்ண மென்முளை செவ்வாய் சிறுமருங்குள், அழகான திருவாய், அந்த திருவாயிலே அழகான மருங்குள் புன்முறுவலை பூத்திருக்கக்கூடிய பிராட்டியே, நப்பிண்ணை நங்காய், நப்பிண்ணை பிராட்டியே, நீ யார் தெரியுமா? சாட்சாத் நீதான் லக்ஷ்மி பிராட்டி திருவே. நீ என்ன பண்ண வேண்டும்? துயிலாய், நீயும் திருப்பள்ளி உணர வேண்டும். இப்படி உறங்கிக் கொண்டிருப்பது தகாது. எங்களுடைய நோன்பிற்கு, பாவை நோன்பிற்கு அங்கமாக இருக்கக்கூடிய உக்கம், தட்டொளி, தட்டொளி என்று சொன்னால் கண்ணாடி, உக்கம் என்று சொல்லப்படக்கூடியது விசிறி. விசிறியானது புறப்பற்றை விசிறி தள்ளக்கூடியது. புறப்பற்று, அகப்பற்று என்று சொல்லப்படக்கூடிய அகங்கார மமகாரங்களை, நான் எனது என்கின்ற எண்ணத்தை விசிறி தள்ளக்கூடியது உக்கம். தட்டொளி என்பது கண்ணாடி, ஸ்வரூப ஞானத்தை கொடுக்கக்கூடியது. ஆகையினால இந்த ரெண்டையுமே நீ கொடுத்துள்ள வேண்டும். இந்த பாவை நோன்பிற்கு அங்கமாக இருக்கக்கூடிய விசிறியையும் கண்ணாடியையும் உக்கமும் தட்டொளியும் தந்து உன் மணாளனை, சர்வேஸ்வரனாகிய எம்பெருமாளையும் கூட சேர்த்து எங்களுக்கு அனுப்ப வேண்டும், எங்களிடத்தில் கொடுக்க வேண்டும். சர்வேஸ்வரனாகிய கண்ணன் எம்பெருமாளே உம்மிடத்தில் இருக்கிறான் என்பதற்காக நீ மட்டுமே அனுபவித்து விடக்கூடாது. உக்கமும் தட்டொளியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டு. இப்பொழுதே எங்களுக்கு இந்த பாவை நோன்பு, மாரழி நீராடல் என்று சொல்லப்படக்கூடிய பாவை நோன்பிலே வைக்கக்கூடியதான அனுக்கிரகத்தை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி பிரார்த்திக்கின்றார் போலே இன்றைய 20வது பாசுரம் அமைந்திருக்கிறது. கண்ணனெம்பெருமாளையும் நப்பிண்ணை பிராட்டியையும் ஒரு சேர பிரார்த்திக்கிறார்கள். அகப்பற்று, புறப்பற்று என்று சொல்லப்படக்கூடிய நான், எனது அகங்கார மமகாரங்களை நீக்கக்கூடிய விசிறியையும், சொரூபஞானத்தை கொடுக்கக்கூடியதாகிய தட்டொளி என்று சொல்லப்படக்கூடிய கண்ணாடியையும் பகவானிடத்தில் பிரார்த்திக்கிறார்கள். நப்பிண்ணை பிராட்டியின் இடத்துல பிரார்த்திக்கிறார்கள். பகவானிடத்தில் எதை கேட்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும், எப்பொழுது கேட்க வேண்டும் என்பதை ஆண்டாள் நாச்சியார் மிக அழகாக, தெளிவாக நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார் என்பது நம்முடைய முன்னோர்கள் காட்டி கொடுத்த வழியாக இருக்கிறது என்பதை சொல்லி, நாளைய தினமும் இதே நேரத்தில் மீண்டும் சூடிக் கொடுத்த சுடற்கொடி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பிரபந்தத்தினுடைய விளக்க உரை உபன்யாசங்களுக்காக நாம் அனைவருமே ஒன்று கூடி அனுபவிப்போம் என்பதாக சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.
லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹிந்த்.